தேவனுடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் சிறு சாட்சியாய் தேவன் இந்த இடத்துல நிறுத்தினதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக கஷ்டங்களும் கவலைகளும் நேர்ந்த என் வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கினார், என்னை ரட்சித்தார். நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பிடிபட்டு அநேக முறை முயற்சி செய்தும் நான் தோற்றுப்போனேன். தேவன் என் உயிரை எனக்காக திருப்பி தந்தார். எத்தனையோ முறை கொடூரமான முறையில் நான் முயற்சி செய்திருந்தாலும் தேவன் என்னை பத்திரமாய் மீட்டெடுத்து, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று என்னை ஆற்றி தேற்றினார். நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டு மரித்து போய்விட்டேன் என்று டாக்டர்களால் கூறின பிறகு தேவன் 3வது நாள் என்னை உயிரோடு எழுப்பினார், எனக்கு உயிர் கொடுத்தார், என்னை காத்து கொண்டார், என்னை இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறார். திரும்பவுமாக நான் தேவனை விட்டு தூரம் போய்விட்டேனோ என்று எண்ணி மிகவும் வருந்தி எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த தற்கொலை எண்ணம் என்னை தொடர்பு கொண்டது. என்னோடு கூட வந்து என்னை அறியாமலேயே வாயிலிருந்து நான் செத்து போகிறேன், நான் போகிறேன், நான் செத்தாதான் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இப்படி நான் என்னை அறியாமலே பேசிக்கொண்டே இருந்தேன். கடந்த வாரம் எங்கள் சபையில் நடந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்ட போது செய்தியின் வேளையிலே பாஸ்டர் அவர்களை தேவன் ஆவியானவர் நிரப்பி என்னை நோக்கி அவர் கரம் நீட்டி என்னை பார்த்தே இந்த வார்த்தையை அவர் கூறினார். அதை நான் உணர்ந்தேன். தற்கொலை எண்ணத்தில் விடுபட்டிருக்கிறவர்களை தேவன் மாற்றுகிறார், அந்த எண்ணம் இனி அவர்கள் வாழ்க்கையில் வரவே வராது என்று கூறினார். இன்னைக்கு 5வது நாள் ஆகப்போகுது. இதுவரைக்கும் என்னை அறியாமல் கூட என் வாயிலிருந்து நான் போயிருந்தேன் வச்சிருன்ற வார்த்தையும் வரல, எனக்கு அந்த எண்ணமும் வரல. தேவன் என் ஆத்மாவை சுகமாக்கினார், என்னை தொட்டார், என்னை குணமாக்கினார். தேவன் அடியேனையும் சிறு சாட்சியாய் நிறுத்தினதற்கு தேவாதி தேவனாய் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.